சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரவையை வச்சு ஒரு சூப்பரான வடை ஒன்று பண்ண போகிறோம். ஈவினிங் டைம்க்கு ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ஸ்நாக் இது. பண்ணி சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். இதுக்கு முதல்ல நான் 1 கப் ரவை எடுத்துக்கிறேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இது ரவைங்கிறனால நம்மளுக்கு பிடிக்க வராது, ஷேப்ஸ் வராது. அதை நல்லா பிளெண்ட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்தா போதும். இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பிசைஞ்சதுக்கு அப்புறமா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் பிடிக்க வரும். அந்த மாதிரி இருக்கணும். இப்போ கையில் நல்லா எண்ணெய் கிரீஸ் பண்ணிட்டு இதை ஒரு வடை மாதிரி நம்ம தட்டிடலாம். குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து இந்த மாதிரி கையில் நல்லா தட்டிக்கோங்க. இது மாதிரி கையிலையும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதுலேயும் நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக தட்டிக்கோங்க. இதை டைரெக்டாக நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நிறைய எண்ணெய் ஊற்றணும்னு இல்லை, கொஞ்சமாக நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். இதை லைட் ப்ரௌனாக மாறுற அளவுக்கு 2 சைடும் திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணணுன்னு கிடையாது. தோசைக்கல்ல கூட நீங்கள் கொஞ்சமாக தோசை ஊற்றுற மாதிரி எண்ணெய் ஊற்றி லைட்டாக 2 சைடும் பெரட்டி போட்டு எடுக்கலாம். அது கிறிஸ்பியாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரியும் பண்ணி சாப்பிடலாம். பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நம்மளோட ரவா வடை இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும்னு கூட கிடையாது. ஏன்னா இது தனியாக சாப்பிடும் போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.